முதல்வரின் வீடுகள் மறுகட்டுமான திட்டத்தின் கீழ் நடப்பாண்டுக்கு முதற்கட்டமாக ரூபாய் 600 கோடி ஒதுக்கீடு. தமிழக அரசு அரசாணை வெளியீடு. போவருந்தவல்லி போரூர் இடையேயான ஓட்டுநர் இல்லாத தானியங்கி மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம். அடுத்தடுத்த மின்கம்பிகள் வெடித்து சிதறிய நிலையில் 5 மணி நேரம் பின் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நிறைவு. கோவையில் எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் உட்பட 3 பேரின் வீடுகளில் சோதனை நடத்திய அமலாக்கத்துறை. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வாஹித் ரகுமான் கைது. காலை உணவு திட்டம் குழந்தைகளிடையே கடுமையான நோய்களை கணிசமாக குறைத்துள்ளது. திராவிட மாடல் அரசாங்கம் தொலைநோக்கு நன்மைகளை தரும் நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். இரட்டை இலை சின்னம் ஒதுக்க எதிர்ப்பு தெரிவித்த வழக்கில் பிறப்பித்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக சார்பில் மனு. அமலாக்கத்துறை பாஜகவின் அடியாளாக செயல்படுவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி காட்டம். அமலாக்கத்துறையின் உருட்டல் மிரட்டலுக்கு தமிழ்நாடு அஞ்சாது எனவும் சூளுரை. ஆயிரம் கோடி டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக அண்ணாமலை ஏன் போராடுகிறார்? மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக போராட்டம் நடத்தக்கூடாது, நாங்கள்தான் போராட வேண்டும் என சீமான் ஆவேசம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தச் சொன்னால் சேகர் பாபு கோபப்படுவது ஏன் என தமிழக வாழ்வுரிமை கட்சி எம்எல்ஏ வேல்முருகன் கேள்வி. தகராறு செய்யும் நோக்கில் தான் பேசவில்லை எனவும் விளக்கம். இரண்டாயிரத்து 25-26 கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் 1 லட்சத்தை கடந்த மாணவர் சேர்க்கை. பள்ளிக் கல்வித்துறை தகவல். தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும். 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயரலாம் என்பதால் உடல் அசௌகரியங்கள் ஏற்படலாம் என வானிலை மையம் எச்சரிக்கை. வார விடுமுறையொட்டி இன்று முதல் தமிழகம் முழுவதும் 687 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும். அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரையறை. தமிழக மீனவர்கள் பிரச்சினை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். திமுக எம்பிக்கள் தொடர் முழக்கத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இன்று அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறுமா என எதிர்பார்ப்பு. டி-ஷர்ட் அணிந்து வந்த திமுக எம்பிக்கள் 10 பேரை சஸ்பெண்ட் செய்வது குறித்து இன்று காலை முடிவு எடுக்கப்படும். மாநிலங்களவை செயலகம் தகவல். சத்தீஸ்கரில் 2 வேறு இடங்களில் நடந்த என்கவுண்டரில் 30 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொலை. அடுத்த ஆண்டு மார்ச் இறுதிக்குள் நக்சலைட் இல்லாத நாடாக இந்தியா மாறும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா உறுதி. தெலங்கானாவில் சட்டவிரோத பந்தய செயலிகளை ஊக்குவித்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட விவகாரம். மன்னிப்பு கோரி வீடியோ வெளியிட்டார் நடிகர் பிரகாஷ் ராஜ். இந்தியாவிற்கென தனி பிரவுசரை உருவாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல்.
ஒடிஷாவில் கடும் வெயில் காரணமாக இன்று முதல் பள்ளி வேலை நேரத்தில் மாற்றம். காலை 6:30 மணி முதல் 10:30 மணி வரை மட்டும் வகுப்புகள் நடக்கும் என மாநில பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. டெல்லியில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்திய இஃப்தார் விருந்து. சோனியா காந்தி, அகிலேஷ் யாதவ், ஜெயா பச்சன் உள்ளிட்ட பலர் பங்கேற்பு. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தேசிய கீதத்தை அவமதித்து விட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. முதலமைச்சர் என்ன மனநிலையில் இருக்கிறார் என ஆர்ஜேடி கேள்வி. லடாக்கின் தேசிய நெடுஞ்சாலை மூடிய வெண்பனி. ராட்சத இயந்திரங்களை கொண்டு பனியை அகற்றும் பணி தீவிரம். ஒடிஷாவின் பனாப்பூரில் வரலாற்று சிறப்புமிக்க பஞ்ச் டோலா விழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு உற்சாகம். நீரிழிவு மற்றும் உடல் எடையை குறைப்பதற்கான மவுஞ்சாரோ என்ற மருந்து இந்தியாவில் அறிமுகம். அமெரிக்காவின் ஏலி லில்லி நிறுவனம் அறிமுகம் செய்துள்ள இந்த மருந்தின் விலை சுமார் 4000 ரூபாய் இருக்கும் என தகவல். இலங்கையில் நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்த உள்ளாட்சி தேர்தல் வரும் மே 6ஆம் தேதி நடைபெறும். அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. அமெரிக்காவின் ஜார்ஜ்டவுன் பல்கலைக்கழகத்தில் பயிலும் இந்தியாவைச் சேர்ந்த முதுநிலை ஆராய்ச்சி மாணவர் கைது. ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்பில் இருந்ததாக குற்றச்சாட்டில் அந்நாட்டு குடியேற்றத்துறை நடவடிக்கை. இந்தோனேஷிய நாடாளுமன்றத்தில் ராணுவ அதிகாரிகள் இரட்டை பதவியில் பணியாற்ற அனுமதிக்கும் சட்டத்தில் திருத்தங்கள் நிறைவேற்றும். சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஐபிஎல் தொடரில் உமிழ்நீரை தொட்டு பந்தை தேய்ப்பதற்கு இருந்த தடையை நீக்கியது பிசிசிஐ. கொரோனா காலத்தில் ஐசிசி தடை விதித்திருந்த நிலையில் ஐபிஎல் போட்டிக்காக நீக்கம். ஐபிஎல் போட்டியில் பங்கேற்பதற்காக சென்னை வந்தடைந்தது மும்பை இந்தியன்ஸ் அணி. மும்பை வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு. ஸ்விஸ் ஓபன் பேட்மிண்டன் போட்டி. இந்தியாவின் நட்சத்திர போட்டியாளர்களான PV சிந்து, HS பிரணாய் ஆகியோர் முதல் சுற்றிலேயே அதிர்ச்சி தோல்வி. ஆகாஷ் பாஸ்கர் இயக்கத்தில் அதர்வா நடித்த ரொமான்ஸ் திரைப்படமான இதய முரளி படத்தின் முதல் பாடல் இன்று வெளியாகிறது. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.